அது 3 வயசு பிள்ளைக்கு சொல்லித்தரலாம். கவுன் வகைகளே 7 கவுன் வகைகள் இருக்குது. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாக்கெட் ஆரம்பித்து சொல்லித்தரலாம். இப்போ வந்து கவுன் அதாவது யோக் கவுன் உயரம் 7 அகலம் 7 பார்த்துக்குங்க. இது வந்து 4ஆம் மடித்து போடணும். அதேமாரி உயரம் 7 அகலம் 7 இதையும் 4ஆம் மடித்து போடணும். இது வந்து அகலம் 12 உயரம் 15 இதையும் 4ஆம் மடித்து போட்டுக்கணும். இது பாவாடைக்கு, இது கைக்கு, இது உடம்புக்கு மேல் பாடிக்கு. இப்போ என்ன செய்யணும், இங்கே 2 வச்சுக்கோங்க, இங்கேருந்து 3 வச்சுக்கோங்க, இங்கேருந்து 5 வச்சுக்கோங்க. வந்துட்டு இதிலேருந்து கை வந்து இங்கே 1 இன்ச்சு தான் இருக்கணும். இது வந்து பாக்கெழுத்து வச்சுக்கோங்க. முன்பக்கம் பா வந்து இந்த உயரம் 3 அக்கடம் தான் உங்களுக்கு 2 வைக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டரை குறிச்சிக்குங்க. இது வந்து கை ஃப்ளை ஸ்லீவ், அதாவது பறக்கும் கை. இந்த கைக்கு இந்த சென்டரில் புள்ளி வச்சுக்கிட்டு இப்படி முக்கோணமாக வரைஞ்சிக்கணும். பாவாடைக்கு எப்போதும் 12 அகலம் 15 உயரம் வச்சு பாவாடைக்கு வெட்டிக்க வேண்டியதான். வெட்டின துண்டுகள்லாம் பாருங்கள். இது வந்து பாக்கெழுத்து, பின்பக்கம் வந்து 1 இன்ச்சு மட்டும் வச்சு ரவுண்டு கழுத்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பாக்கெழுத்துக்கு வச்சு தச்சு பறக்கிறதுக்கான பீஸு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கை பக்கம் 2 கை எடுத்துக்கணும். அவ்வளோதான். முதல் தான் வந்து இது மேலே வச்சு ஒருத்தம் எடுத்துட்டு இந்த பீஸை வச்சு பக்கம் கிராஸ் பீஸ் போட்டு மடித்து எடுத்துக்கோங்க. இந்த பீஸை உள்ளார ஃபுல்லாக மடித்து அடிச்சுக்க வேண்டியது. கிராஸ் பீஸ் கொடுத்த பீஸை உள்ளார ஃபுல்லாக மடித்து அடிச்சுக்க வேண்டியதுதான். பாருங்கள்.
இணைச்சிக்கணும். ஷோல்டர் தோல் பக்கத்தை இப்போ இணைச்சிருக்கேன். இப்போ பின்பக்க கழுத்து கிராஸ் பீஸ் வச்சுருக்கேன், நடுவில் நறுக்கி விட்டு பட்டன் கட்டி வச்சுருக்கேன். இப்போ கை இருக்குல்ல, பாருங்கள், கையை வந்து ஒரு பக்கத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து மடிச்சு அடிச்சிட்டேன். கிராஸ் பீஸ் கொடுத்து இந்த பக்கத்தை மடிச்சு அடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த கையும் கிராஸ் பீஸ் கொடுத்து மடிச்சு அடிச்சிருக்கேன். என்ன செய்யணும், கையோட இணைக்கணும். இந்த கை பேர் ஃப்ளை ஸ்லீவ், பறக்கும் கைன்னு சொல்லுவாங்க. ஃப்ளை ஸ்லீவ் இல்லைன்னா பறக்கும் கைன்னு சொல்லுவாங்க. இந்த கவுனுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு 3 சுருக்கம் வச்சுக்கணும். சைடு இணைக்கிற மாதிரி தான் கையை வச்சுட்டேன். 3 சுருக்கம் வச்சு கையை அணைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாடி வந்து எப்படின்னா கொஞ்சோண்டு இந்த இடத்துல இடம் இருக்கணும், ஒரு இன்ச்சு இடம் இருக்கிற மாதிரி கையும் இந்த சைடு பாடி ரெடி. மேலே உள்ள பாடியோட இது யோக்குக்கு மேலே உள்ள யோக்கு கை ஃப்ளை ஸ்லீவோட ரெடியாக இருக்குது. இங்கே இடம் இருக்குதா, இங்கே கொஞ்சம் இந்த கை பார்த்து கையை வச்சு கழிச்சிட வேண்டியது. இது பார்க்கறது டாட் போட்டிருக்கேன். என்ன செஞ்சிடணும், பாவாடை துணியை பாடியோட இணைச்சிட வேண்டியது. பாவாடை துணியை பாடியோட சுற்றி வச்சு இணைச்சிட வேண்டியது. பாவாடை சுருக்கம் வச்சு அணைச்சிருக்கேன் பாருங்க. பாடியோட பாவாடை சுருக்கம் வச்சு அணைச்சிருக்கேன். யோக் கவுன் எப்போதும்